Hi friends, welcome to our channel SBO Nasrin Earn Easy. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரே மொபைல்ல எப்படி நம்ம ரெண்டு Telegram, ரெண்டு Facebook, ரெண்டு Instagramனு ரெண்டு ஆப் நம்ம வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரே ஃபோன்ல ரெண்டு Telegram எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது எல்லாமே கிளியரா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப் ஸ்டோர் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். நீங்க ஐபோன் யூசரா இருந்தா ஆப் ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்ட் யூசரா இருந்தா Play Store ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ சர்ச் பார்ல dual accounts அப்படினு நான் இங்க டைப் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஸ்பெல்லிங் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இங்கே ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஒரு ஐகான் தெரியுது இல்லையா, இதுதான் வந்துட்டு நம்ம தேடுற ஆப். இதை வந்து நான் இப்போ டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் ஆனதும் ஒரு பாப்அப் கேட்கும். இதில் வந்து ஆஸ்க் ஆப் நாட் டு ட்ராக் அப்படின்னு கொடுத்துருங்க. இல்லைனா உங்கள் ஃபோனுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க வந்து ஆக்சஸில் எடுத்துப்பாங்க. இப்போ இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே கீழே பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர், ஜிமெயில், யாஹூ நிறைய வந்து இருக்குது. இன்க்ளூடிங் மெசஞ்சர், அப்புறமா டெலகிராம் கூட நம்ம இதில் வந்து ரெண்டு டெலகிராம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் நிறைய இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இதில் எதெல்லாம் வேணுமோ நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் யூபர், ஓலா கூட இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபேஸ்புக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கை செலக்ட் பண்ணிவிட்டு நான் மேலே இருக்கிற டிக் மார்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணதும் ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு காட்டுதா. இங்கே வந்து யூசர் நேம்னு கேட்குது. நான் SBO Nasrin அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோல்டருக்கு நம்ம நேம் கொடுப்போம்ல, அதுதான். உங்களோட FBயோடைய யூசர் நேம்லாம் கிடையாது. இப்போ இங்கே வந்து ஃபேஸ்புக்கோடைய லோகோ வந்துருச்சு, கீழே SBO Nasrin வந்துருச்சா. இதை கிளிக் பண்ணிக்கிட்டேன். இதை கிளிக் பண்ணதும் உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட். நேற்று நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், FB அக்கௌண்ட்டில் எப்படி ஓப்பன் பண்ணுறது நியூவா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டீட்டெயில்ஸை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறமா சேவ் யுவர் லாகின் இன்ஃபோன் கேட்குது. நான் வந்து சேவ் கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து என்னோடய லோகோ காட்டுது பாருங்கள், SBO Nasrin Earn Easyன்னு. நெக்ஸ்ட் இப்போ ஃபேஸ்புக்குள்ளே வந்தாச்சு. இப்போ எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்லாம் வந்துருக்கிறதுலாம் காட்டுது பாருங்கள். நம்ம யூஸ்வலாக ஃபேஸ்புக் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் என்னோடய ஹோம் பேஜ் வந்துருச்சு. இப்போ இங்கே பாருங்கள், நான் லைட்டாக ஸ்க்ரால் பண்ணியும் காட்டுறேன். என்னுடைய லோகோ வந்து நான் டச் பண்ணுறேன். இப்போ என்னோடய ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேஸ்புக் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பேக் போய்க்கிறேன். அகெயின் இந்த ப்ளஸ் மார்க்கை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இன்ஸ்டாகிராமை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற டிக் மார்க்கை வந்து நான் கிளிக் பண்ணதும் இங்கே பாருங்கள், இப்போது ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்குது. யூசர் நேமில் அகெயின் நான் வந்து SBO Nasrin அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இன்ஸ்டா ஐடின்னு நான் சேர்த்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது இன்ஸ்டாகிராம் அப்படின்றதுனால இன்ஸ்டா ஐடின்னு கொடுத்துக்கிட்டேன். இப்போ சேவ் கொடுத்ததும் இப்போ இந்த மாதிரி ஒன்று காட்டுது. இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஃபேஸ்புக்கை ஃபஸ்ட்டு வைக்கணுமா, இன்ஸ்டாகிராமை ஃபஸ்ட்டு வைக்கணுமான்னு சொல்லிட்டு நம்ம அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது தான். அதை நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயுமே வந்து நேற்று நான் இன்ஸ்டாகிராம் நியூ ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஒரு ஐடி க்ரியேட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதே வந்து நான் கண்டினியூ வித் ஃபேஸ்புக்கில் கிளிக் பண்ணி இப்போ அந்த மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததும் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சஜஸ்டட் ஃபார் யூவில் எனக்கு இந்த மாதிரிலாம் காட்டுது. இதுலேயுமே யூஸ்வலாக உங்களுக்கு இன்ஸ்டாவில் நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதே தான். ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். நேற்று வந்து நான் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அப்புறமா ஷேர் சேட்டில் எப்படி நியூவாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை இன்னும் பார்க்கல அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ நான் பேக் வந்துட்டு அகெயின் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் ட்விட்டர் வேணும்னா நீங்கள் ட்விட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். டெலகிராம் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற டிக் மார்க்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அகெயின் ஆட் அக்கௌண்ட் யூசர் நேம் கேட்குது. நான் வந்து SBO Nasrin டெலகிராம் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கீழே வந்து சப்மிட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இங்கே டெலகிராமோடைய லோகோ வந்து ஷோ ஆகுது. இப்போ டெலகிராம் கிளிக் பண்ணிக்கலாம். டெலகிராம் கிளிக் பண்ணதும் நம்மளுக்கு இங்கே சைன் இன் டு டெலகிராம் அப்படின்னு கேட்கும். நம்மளோட கண்ட்ரி வந்து இந்தியா அண்ட் உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். இப்போ நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் நம்பரை இதில் வந்து நான் மர்ஜ் பண்ணி காட்டுறேன். இப்போ என் ஹஸ்பண்ட் நம்பரை நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் ஒரு கோட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் நம்பருக்கு சென்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அதை வந்து நான் இங்கே கரெக்டாக கொடுத்துக்கிறேன் அந்த கோடை. இப்போ எனக்கு டெலகிராம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து என்னுடைய ஹஸ்பண்டுடைய டெலகிராம். ஓகேவா, இப்போ நீங்கள் இன்னொரு ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த டெலகிராமை நீங்கள் தனித்தனியான ஃபோனில் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஒரே ஃபோனில் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் நோட்டீஸ் போர்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நம்ம SBO உடைய நோட்டீஸ் போர்டு. இதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ
நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்போ வந்து நிறைய ஆடியோ நோட்ஸ் வந்துச்சு. அதெல்லாமே உங்களுக்கு இங்கே ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எஸ்பிஓவில் 2 ஐடி வச்சுருக்கீங்க, 3 ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரே ஃபோனில் நீங்கள் 2 டெலகிராம் யூஸ் பண்ணலாம். 2 ஐடிக்கான மொபைல் நம்பரும் கொடுத்து நீங்கள் 2 டெலகிராம் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வெளியில் வந்துட்டேன். இப்போ அகெயின் நான் டியூவல் அக்கௌண்ட்ஸ்குள்ளே போய்க்கிறேன். இப்போ நான் ஃபேஸ்புக் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் எதுவுமே போடாமல் அப்படியே எனக்கு வந்து லாகின் ஆகிடுச்சு. ஒன்ஸ் நம்ம லாகின் டீட்டெயில்ஸ் வந்து சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே இன்ஸ்டண்ட்டாக லாகின் ஆகிடும். இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இன்ஸ்டாகிராமுக்கும் நம்மளுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் எதுவுமே கேட்கல. அப்படியே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டெலகிராம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். டெலகிராமுமே இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இந்த டியூவல் அக்கௌண்ட்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். இப்போது இந்த ஆப் இல்லாமல் நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் எத்தனை ஐடிஸ் வேணாலும் நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுன்றதையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். மெயினாக டெலகிராம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஆப்பெல்லாம் எதுவுமே நம்ம டவுன்லோட் பண்ணாமல் ஃபேஸ்புக்கில் நீங்கள் நிறைய அக்கௌண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ நான் ஃபேஸ்புக் என்னோட ஒரிஜினல் ஃபேஸ்புக் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோட ப்ரொஃபைல் இங்கே மெனுன்னு இருக்குல்ல, இந்த ப்ரொஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே லாக் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிவிடுங்க. இப்போ லாக் அவுட் பண்ணதும் நீங்கள் எத்தனை ஐடியில் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் எது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா லாகின் அன்னதர் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நியூவாக இப்போ நான் எஸ்பிஓக்கு க்ரியேட் பண்ணேன் இல்லையா, அந்த அக்கௌண்ட்டையும் நான் இப்போ வந்து இந்த ஃபோன்லேயே நான் வந்து மர்ஜ் பண்ணி காட்டுறேன். இப்போது இதை கிளிக் பண்ணி மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து சேவ் இன்ஃபோன் கொடுத்துட்றேன். லாகின் இன்ஃபோவும் நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு எஸ்பிஓ நஸ்ரினுடைய ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஹோம் பேஜ் பார்த்திங்கனாலே தெரியும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை ஐடிஸ் வேணாலும் உங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்ற நீடே கிடையாது. ஸோ இதில் இப்போ நான் மறுபடியும் மெனுவில் போயிட்டு லாக் அவுட் பண்ணி மறுபடியும் நான் என்னோடய ஓல்டு அக்கௌண்ட்டையே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதாவது என்னோடய பர்சனல் அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்னோடய பர்சனல் அக்கௌண்ட். இப்போ 3 அக்கௌண்ட் ஷோ ஆகுது பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட் அக்கௌண்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதும் இப்போ எனக்கு என்னுடைய பர்சனல் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் எஸ்பிஓவில் எத்தனை ஐடி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஐடிக்குமே நீங்கள் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரே ஃபோன்லேயே யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராம். இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைல்குள்ளே போயிடுங்க. ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு மேலே பாருங்கள் உங்களோட யூசர் நேம் இருக்கும். அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை அக்கௌண்ட்ஸ் வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டும். அப்படி இல்லைனா ஆட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுன்னு நீங்கள் கொடுத்து உங்களோட நியூ அக்கௌண்ட்டை கூட நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இதில் ஃபேஸ்புக்கோடைய அக்கௌண்ட்ஸும் காட்டுது பாருங்கள், ஃபேஸ்புக் ப்ரொஃபைல். இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டாலையும் நிறைய ஐடிஸ் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரே ஃபோனில் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நான் ஷேர் சேட் பற்றின கிளியர் வீடியோ நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஷேர் சேட் பற்றி நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அதையும் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் எஸ்பிஓடைய நியூ அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.